அது யாருடைய ஆள்கைக்குள்ளே இருந்த பிரதேச சபைகளாக இருந்தாலும் அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் அனைவரையும் ஒரே கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்க்கின்ற தன்மை காணப்படுகிறது. அதில் ஒரு அங்குரார்ப்பணமாக சாகிச்சிரி நகர சபையில் இன்றைய தினம் அடிக்கல் நாட்டியிருக்கின்றோம். எமது அரசாங்கத்தின் இலக்கு நகர சபைகள் எல்லாமே பணங்கள் உழைக்கும் நிறுவனங்கள் குறைவாக இருக்கின்றன. அதனால் அரசாங்கம் அந்த நகர சபைகளுக்கு நிதிகளை ஒதுக்கி இவ்வாறான பாலங்களை ஒரு பொது பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு நாடு பூராகவும் இன்றைய தினம் 800 கிராமங்களை தெரிவு செய்து 100 பாலங்களை இன்றைய தினம் அடிக்கல் நாட்டுகிறோம் நாடு பூராவும். அதில் ஒரு அங்குரார்ப்பணம் சாவச்சேரி நடைபெற்றிருக்கிறது. எங்களோட அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரதேச சபைகள் குறைந்த வருமானங்களை ஈட்டுவதால் அவர்களால் போதிய வீதிகளை செய்ய முடியவில்லை. ஆனாலும் இருந்த வகையிலும் வீதிகளுக்கும் கூட கரிசனை கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தெரியும் இந்த டிக்வாவில் பிரதேச சபை வீதிகள் பாதிக்கப்பட்டிருந்தது. அந்த வீதிகளை கூட புனரமைப்பதற்கு நாங்கள் 2500 மில்லியன் நிதிகளை வடக்கு மாகாணம் 5 மாவட்டங்களுக்கு நிதிகளை ஒதுக்கி இருக்கின்றோம். அதனூடாக இந்த பிரதேச வீதிகள் கிராமத்து வீதிகள் புனரமைக்கப்படுகின்றன. அதே நேரம் பிரதேச சபைக்கு ஆண்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 1250 மில்லியன் 5 மாவட்டங்களுக்கு பிரதேச வீதிகளை போடுவதற்கு இந்த ஆண்டு ஒதுக்கி வேலை நடைபெற்ற வண்ணம் இருக்கின்றன. அதே நேரம் எங்களை பொறுத்த வரைக்கும் பிரதேச சபைகளில் இருக்கின்ற மெயினான பிரச்சனை ஒரு தேசிய பிரச்சனையாக ஜனாதிபதியர் எடுத்து இந்த குப்பை வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டை சிறந்த முறையில் ஒரு பொறிமுறைக்கில் கொண்டு வருவதற்கு வேலை திட்டம் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்று எமது நாடு முன்னேற்ற பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த முன்னேற்ற பாதைக்கு ஏற்ற வகையில் பிரதேச சபைகளுக்கும் அரசாங்கத்தால் நிதிகளை விடுவித்து துரிதமான அபிவிருத்திகளை கிராம மட்டத்துக்கு கொண்டு போகின்ற இலக்கு இருக்குது. அதனூடாக பிரதேச சபைகளுடனும் நகர சபைகளுடனும் மாநகர சபைகளுடனும் இணைந்து அவர்களுக்கு போதுமான நிதிகளை இந்த கட்டமைப்பு வசதிகளை அரசாங்கம் மேற்கொள்வது தீர்மானித்திருக்கிறது. அது யாருடைய ஆள்கைக்குள்ளே இருந்த பிரதேச சபைகளாக இருந்தாலும் அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பால் அனைவரையும் ஒரே கண்ணோட்டத்தில் நாங்கள் பார்க்கின்ற தன்மை காணப்படுகிறது. இது எங்களுடைய பிரதேச சபை எங்களுக்கு வாக்களிக்கவில்லை இந்த ஊர் மக்கள் பிரதேச சபையில் அன்று அந்த எண்ணப்பாடை தவிர்த்து கொண்டு அந்த பிரச்சனையை ஒரு தேசிய பிரச்சனையாக வீதி என்பது ஒரு தேசிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு பிரதேச சபைக்கு போதுமான நிதிகளை விடுவிக்கின்றோம். இன்று நாடு துரிதமாக மீண்டெழுந்து கொண்டு வருவது எங்களுக்கு தெரியும். தெங்கு ஏற்றுமதியில் ஒரு சிறந்த இடத்தை நாங்கள் பிடித்திருக்கின்றோம். முன்னைய காலத்தில் தெங்கு ஏற்றுமதி என்பது பின்னோக்கி நகர்ந்திருந்தது. ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் நாங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றபோது தேங்காய் ஒன்றின் விலை 300 ரூபாயை தாண்டி இருந்தது. இன்று நாங்கள் விலையையும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு அதிகளவான தேங்காய்களை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்து